அவங்க நம்மகிட்ட பேசையில ரீச் ஆகுது, நம்ம ஃபோன் போட்டா நாட் ரீச்சபிள்னு வருது. ஏதோ பண்ணி வச்சிருப்பாளோ சக்தி. கேட்டதுக்கும் பதிலே இல்லை. நீ எல்லாரும் வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி போனை வச்சுட்டாரு. நம்மள இங்கிட்டு டைவர்ட் பண்ணிட்டு அவங்க வேற ஏதாவது பிளான் பண்றாங்களான்னு தெரியல. ஐயோ வேற ஏதோ பண்ணிட்டாங்க, எங்கேயோ கூட்டிட்டு போயிட்டாங்க அப்பதாவ. வந்துட்டாங்க. சக்தி போ, தரப்போ. என்ன இந்த கார்ல வராங்க? அந்த காரங்க என்ன பாண்டியன கார் ஓட்டிட்டு வராரு? பெரியவரங்க தெரியலையே. இது என்ன ஈரமா இருக்காங்க? இதுன்னு இப்படி பட்டையை போட்டு வந்துட்டா? ஏன் இப்படி இருக்காத? ஆனா என்னன்னாச்சு? சட்டை எல்லாம் ஈரமா இருக்கு. டே என்னடா? ஏ வாயை திறந்து சொல்லண்டா. அப்பத்தா எங்க? அக்கா இவர் எதுக்கு அழுகுறாரு? இப்படி வராரு? அட கேக்குறல என்னன்னு சொல்லு. நான் எதுக்கு அழுகுற? அப்பத்தா எங்க? ஏங்க அப்பத்தா எங்கங்க? கரிகாலா என்னடா ஆச்சு? அண்ணா எங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன், பதில சொல்லுனே. ஏன் என்ன ஆச்சு? என்ன ஆச்சு தம்பி? உள்ள வாடா. அண்ணா எங்க? அப்பத்தா எங்க? ஏன் மாமா அழுகுறீங்க? பேசவே மாட்டேங்கிறாங்க. இவன் இப்படி பாக்குறான். எங்க அவர் எங்க? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? அவர் எங்க? என்னாச்சு? எங்க? ஐயோ நந்தினி, கேளு நந்தினி. எங்க அப்பத்தா எங்க? எங்க? ஏன் இப்படி இருக்கீங்க? எங்க? எங்க? பாருங்க அப்பத்தா எங்க? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? அப்பத்தாக்கு என்ன? எங்க? என்னங்க? கரிகாலா வாயை திறந்து சொல்லு. கேளு ரேணு, சொல்லு. என்ன தம்பி? எதுக்கு அழுகுறீங்கன்னு சொல்லி தொலைங்க. எதுக்கு அழுகுறீங்க? அப்பத்தா எங்க? என்னங்க? எங்க அவர் எங்க? அப்பத்தா எங்க? எனக்கு எதுவும் விளங்கலையே. கரிகாலா வாயை திறந்து சொல்லுப்பா, அவர் எங்க? தம்பி சொல்லு தம்பி. ஏய் கரிகாலா, என்ன சக்தி? என்ன சப்புதாக்கு?
என்னங்க என்னங்க என்ன ஆச்சுங்க? ஏங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? சக்தி என்னன்னு கேளு சக்தி. அண்ணா என்னண்ணே என்னன்னு சொல்லி தொலையா. அப்பதான் போயிருச்சுடா, மொத்தமா போயிருச்சுடா சக்தி. என்னடா சொல்லுவேன்? என்னங்க உளறாரு? என்ன சொல்றாரு? என்னையா சொல்ற நீ? என்ன உளறிக்கிட்டு இருக்க? போயிருச்சுடா, சத்து போயிருச்சுடா. இந்த நாடகம் ஆடுற வேலை எல்லாம் இப்ப வேணாம். நான் நம்ப மாட்டேனே. மரியாதையா சொல்லிடு. எங்கடா எங்க அப்பா வைக்கிறா? போயிருச்சுடா, செத்து போயிருச்சுடா, செத்து போயிருச்சு. நீங்க தானே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனீங்க. என்ன என்னாச்சு? அவன்டா கூட்டிட்டு போனோம்டா, கூட்டிட்டு தான் போனோம். அவசரமா கூட்டிட்டு போற வழியில என்னாச்சு? நிறுத்த மாட்டேலடா, நிறுத்த மாட்டாங்க. அவங்கள ஒரு கை பார்த்துட்டு தாண்டா வண்டி எடுக்கணும். ஒரு கட்டு வண்டி டார்கெட் வச்சிட்டா மாமா. எவனாது? சொல்றீங்க சொல்றீங்க. இவனை குறி வச்சு அடிச்சாண்டா, ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். டேய் இவனை விடக்கூடாதா, விடக்கூடாது அவனை. யாரு யாரு இப்படிலாம் பண்ணா? கண் எதிர்க்க பார்த்தா கார் வெடிச்சிருச்சுடா. என்னையா என்னையா பண்ணீங்க? பார்த்தாவ கொலகார பாவிகளா? என்னையா திட்டம் போட்டீங்க? என்ன கதை விடுறீங்களா? வந்தாங்களா, வெடிச்சிருச்சா, என்னென்னமோ சொல்றாங்க. நீ நான் நம்ப மாட்டேயா, நான் நம்ப மாட்டேன். ஏய் கதிரே, உனக்கு இருக்கிறா ஒரு நாள். என்னையா திட்டம் போட்டீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து? நாங்க என்னையா பண்ணோம்? நாங்க ஒண்ணும் பண்ணலையா? இந்த இருக்கல்ல இவ கள்ளக்காதல பார்த்த வேலையா? பார்த்த வேலையா பேசிக்கிட்டு சக்தி ஐயோ அடிக்காதடா அவனை. என்னடா என்னடா நீ வாடா நீ பேசுற பேச்சுக்கு உன்னை கொல்லாம விட மாட்டேடா. நிறுத்துடா. அடிச்சாயா? அவன் பேசுறது என்னடா தப்பு? அவனை ஏன்டா அடிக்கிற? அவன் சொல்றது அத்தனையுமே நெசம். சொத்துக்கு ஆசைப்பட்ட களவாணிங்களா நீங்க? பல்ல போட்டு பேசிட்டீங்க. என்ன ஏய் என்னடா? டேய் இருடா, போடா. இருடா. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? எல்லாரும் ஒண்ணா போய் சேர்ந்துருப்போம்டா. கூட்டத்தோட எல்லாரும் காலியா இருப்போம். வந்துட்டா பேச. நல்ல நேரத்துல அண்ணன் இறங்க சொன்னதால எல்லாருமே இறங்கணும். போடா.
கண்ணு முன்னாடியே கார் அப்படியே சுக்குநூறா வெடிச்சதுடா. டேய், அந்த ஃப்ராட் எல்லாரும் திட்டம் போட்டு தூக்கிருக்கான்டா. எங்க எல்லாரும் கொல்ல பாத்துருக்கான்டா அவன். எங்களுக்கு போட்ட திட்டத்துல அப்பதான் மாட்டிக்கிச்சுடா. சொத்து போன வெறியில தான் இவ்வளவு பண்ணிருக்கான் அவன். யோ, பைத்தியக்கார மாதிரி அதையே சொல்லிக்கிட்டு இருக்காதயா. உனக்கு பின்னாடி நிறைய நடக்குது. அதெல்லாம் தெரியாம உன் கண்ணு முன்னாடி நடக்கிறத மட்டும் வச்சு பேசிக்கிட்டு இருக்க நீ. யோ, எங்க எங்க அந்தால எங்க உங்க அண்ணன் எங்க? இத பாரு, ஏன்டா இப்படி பித்து பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்க? இன்னும் அவனுக்கு சப்போர்ட் பண்றேனா நீ? இல்ல, நீங்க தான் கண்ணு முன்ன தெரியாம தப்பான ஆளுக்கு சப்போர்ட் பண்றீங்க. ஏண்டா ஏண்டா இப்படி பண்ண? அப்பதான் என்னடா பண்ணாங்க உனக்கு? இன்னும் எத்தனை பேரை கொல்ல போற நீ? சொல்லு, ஏன் பண்ண? போமா அப்படி. லேட் அப்படியே திருப்பி போடுறியா? ஏய், ஒரு செகண்ட் மிஸ்டர் தான் நாங்க கும்பலோட போய் சேர்ந்துருப்போம். அந்த ஜீவானந்தம் எல்லாரையும் கூட்டோட தூக்க பார்த்தான். நல்ல நேரம் நாங்களாவது தப்பிச்சு வந்து நிக்கிறோம். அது புரிய பேசுறான். அந்த குடும்பத்துல கோத்து விட்டால அந்த பாவத்துக்கு தான் கிளம்பி போய் சேர்ந்துட்டான். திருப்தியா உனக்கு? கதிரே, ஒரே போய் திரும்ப திரும்ப சொல்லி உண்மை ஆக்காத நீ. எது உண்மை இல்ல? எதுக்கு உண்மை இல்ல? டேய் இருடா, தல்றா நீ. என்ன ஆளாளுக்கு சோறு கொடுத்துட்டு இருக்கீங்க? அவன் பேசுறதுல என்ன நீ தப்பு இருக்கு? சரியா தான் பேசுறான் அவன். எல்லாம் உங்களாலதான். ஏனி ஃபங்க்ஷன்ல ஒருத்தர் துப்பாக்கி சுட்டான்ல, நாங்கெல்லாம் அலறணும்ல. எங்க போன அந்த யோகிய? இந்த நிமிஷம் வரைக்கும் அவனை ஆள காணோம். அப்ப எங்க போனா? நீங்க தான் அவனை ரொம்ப உத்தமன் சொல்றீங்கல்ல. போன் போட்டு எங்க இருக்கான்னு கேளுங்க. அவனை இங்க வர சொல்லுங்க. ஏய், போன் போடுப்பா. போன் போட்டு இங்க வர சொல்லு. ஏன் நின்னுட்டு இருக்க? போய் போன் போடு போ. அப்பதான் தெரியும் என்ன உண்மைன்னு. போ, போய் பண்ணு போ. சக்தி, போனை கொடு. இப்பவே போன் போடுறேன், ப்ரூவ் பண்றேன். பண்ணு. நான் பாக்குறேன், பண்ணு. நாங்களா தான் எதிர்பார்க்கிறோம். பண்ணு. வந்துடுறா, நான் பாப்போம். பேசுறேன். பண்ணு. பாக்குறேன் என்ன நடக்குது, பாக்குறேன். என்னம்மா ஆஃப் பண்ணிட்டு ஓட்டானா? இதான் கிரிமினல் பண்ற வேலை. திட்டம் போட்டு நிறைவேற்றி இப்ப ஓட்டான்ல. ஆனா அவன் திட்டம் இன்னும் முழுசா நிறைவேறல. நாங்க எல்லாம் பொழைச்சுக்கிட்டோம்ல, உயிரோட இருக்கோம். போலீஸ்ல அவனை பத்தி ஸ்ட்ராங்கா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம்ல. கொடுத்துட்டோம். எங்க உங்க அண்ணன் எங்க? அண்ணனா? ஏன் எங்க உங்க அண்ணன்? எதுக்கு? அந்த ஆளு உசுரோட இருக்காரா போய் சேர்ந்துட்டாரான்னு பாக்கணுமா உங்களுக்கு? அதுல உங்களுக்கு சந்தோஷமா? கதிர, மரியாதை நான் கேக்குற கேள்விக்கு இப்ப பதில் சொல்லு. எங்க உங்க அண்ணன்? போய் ஓடி ஒளிஞ்சிட்டாரு அவரு. யாரு? எங்க அண்ணன் களவாணி நினைச்சியா ஓடி போய் ஒளியறதுக்கு? இங்க பட்டுவோட மிச்சம் மீதி இருந்துச்சுல, அதெல்லாம் கொண்டு போய் கரைக்க வேணாம். அதுக்காண்டி ராமேஸ்வரம் போயிருக்காரு. என்ன விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்கீங்களா? யாரு கேட்டு இப்ப ராமேஸ்வரம் கிளம்பி போனாரு? எதுக்கு இருந்தாலும் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு? எதுக்கு ஒத்தையில போனோம்? குடும்பத்துல இவ்வளவு பேர் இருக்கும் போது யாருகிட்ட சொல்லாம அவர் மட்டும் ஏன் போறாரு? எதுக்குடா சொல்லணும்? யாருக்கிட்ட சொல்லணும்? அவர் தானே அப்பத்தாக்கு மூத்த பாரு. காரியம் செய்யறதுக்கு எல்லா ரைட்ஸ் அவருக்கு இருக்குடா. போன அந்த கேள்விய நல்லபடியா அனுப்பிக்கிறதுக்கு தான் நாங்க போயிருக்காரு. கார் வெடிச்சதுல அந்த கேள்வியோட உடம்புல இருந்து ஒட்டுமே கேட்கலடா. ஏதோ கிடைச்சது கொஞ்சம் சொரண்டு எடுத்துக்கிட்டு போயிருக்காரு. ஏன்னா அந்த கிழவி அவரை கொஞ்சம் பாடாளப்படுத்துச்சு, எவ்வளவு டார்ச்சர் பண்ணுச்சு. அதெல்லாம் கூட நினைக்காம அவர் தூக்கிட்டு ஓடி இருக்காரா. அவரை போய் தப்பா பேசுற. நீ எல்லாம் தம்பியாடா? விடியா பண்றதெல்லாம் பண்ணிட்டு இந்தாருங்க, போலீஸ்ல அம்புட்டி நாங்க புட்டு வச்சிருக்கோம். இனிமே அவன் தப்பிக்க முடியாது. நீ தப்பிக்க முடியாது. உயிர் ஒழிச்சு வச்சிருக்கோம். எங்களை போய் நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. இனிமே உங்க எல்லார்கிட்ட பேசுறதுக்கு என்னங்க இருக்கு? மனுஷங்களா நீங்கெல்லாம்? ஏதோ அந்த கிழவி மேல கொஞ்சம் பாசம் இருந்துச்சு. எப்ப உங்க எல்லாரும் ஏத்தி விட்டு எங்களை குற்றவாளி மாதிரி பார்க்க வச்சதோ
அப்பவே அது மேல இருக்கிற பாசம் மரியாதை எல்லாமே போச்சு. இப்ப மிச்சம் மீதி இருக்குன்னா அந்த கிழவிக்கு செய்யற கடமை மட்டும்தான் இருக்கு. அது நாங்க நல்லபடியா செய்வோம். நீ அண்ணன் சீக்கிரமா வந்துருவாரு. சொந்தக்காரங்க எல்லாரையும் வர சொல்லியிருக்காரு. 18ஆம் நாள் வரைக்கும் முறையா எல்லா காரியத்தையும் நாங்க முடிப்போம். அதுக்கப்புறமா இந்த வீட்டுல நாங்க சில முடிவுகளை எடுப்போம். அதுக்கப்புறம் இருக்க ஆட்ட ஆரம்பம். பாருங்க, ஆளுக்கு ஆடிக்கிட்டா இருக்கீங்க. எதுக்கு நின்றுட்டு இருக்க? வா, சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் போய் சொல்லுவோம். அண்ணன் சொல்லியிருக்காருல, அதை முடிச்சுட்டு ஆரம்பிப்போம். வா வாடா, நீ என்ன பார்த்துட்டு இருக்க? வா. என்ன பேசுறாங்க இவங்க? இல்லக்கா, இதுல ஏதோ ஒண்ணு இருக்கு. இவங்க எல்லாம் மறைக்கிறாங்க. அப்பதாவ இவங்க தான் ஏதோ பண்ணிருக்காங்க. அப்பவே அப்பத்தா சொன்னாங்க, இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன வேணாலும் நடக்கலாம்னு சொன்னாங்க. அதே மாதிரி நடந்துருச்சு. இதுல ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. நீ வா, கிளம்பு, நம்ம போகணும். அது என்ன நடந்துச்சுன்னு பார்க்கணும். ஏன்னா இவங்க சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லையா? நீ போலீஸுக்கெல்லாம் தெரியுமா தெரியாதா? இவங்க சொல்றதெல்லாம் கேட்டு நம்ம சும்மா இருக்க முடியாத. நீ சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லையா? நீ என்ன நடந்துச்சுன்னு முழுசா தெரிஞ்சுக்கிட்டு நான் அப்புறமா வரேன். நீங்க எல்லாம் வீட்லயே இருங்க. ஜனனி வா, போலாம். வா வா. இன்னொரு உசுரை எடுத்துட்டாங்களேக்கா. நீ வண்டி எடுத்துப்பா. நந்தினி, நந்தினி அழாத. ரேணு, நான் போய் என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன். பாத்துக்க. இருங்க அக்கா, இருங்க அக்கா, வந்துடுறேன். போகாதீங்க அக்கா. கொண்டு போறாங்க பாருங்க. அவங்க எதுவுமே செய்யாத போறாங்க. இப்படி நம்மளை விட்டு அவங்க போயிட்டு வர சொல்லுங்க. அப்பதான் வர சொல்லுங்க. எல்லாருமே பில்லர் ஆஃப் ஸ்ட்ரெங்க், பேக் போன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்கல்ல. என்னோட பில்லர் ஆஃப் ஸ்ட்ரெங்க், பேக் போன் அப்படின்னு சொல்லணும்னா இவங்க 4 பேரும் தான். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சுச்சா அந்த மகராசி அந்த மொத்த உசுறு நோயத்துல இருக்கிறதா இவங்களுக்கு கஷ்டமா போயிடுச்சு. ஐயோ ஐயோ ஐயோ, இப்படி ஒரு சாவதுக்கு வந்திருக்க வேணாக்கா. கடவுள் இப்படி கொடூரமா கூட்டு போயிட்டாருக்கா. இப்படி கொடூரமா கொடுத்துட்டாமே. ஈஸ்வரி, ரேணுவா, நந்தினி, ஜனனி இவங்களுக்காக நான் எதுவும் செய்யல. நான் என்னைக்குமே உங்களுக்கு சொத்தை கொடுக்கணும், உங்களை வசதியா வாழ வைக்கணும்னு நினைச்சதே இல்லை. ஏன்னா ஏற்கனவே நீங்க வசதியான வாழ்க்கை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. ஐ வாண்ட் யூ டு கம் அவுட் ஆஃப் யுவர் ஷெல். உங்க பாதையை நீங்களே அமைச்சுக்கோங்க.